இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, நான் ChatGPT ஒரு கேள்வி கேட்டேன். தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் வந்து வருகிற 2026ஆம் ஆண்டு முதலமைச்சராக முடியுமா? எலெக்ஷனை வின் பண்ணி முதலமைச்சராக முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுக்கு வந்து ChatGPT என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். எம்ஜிஆர் அண்ட் ஜெயலலிதா கேம் ஃப்ரம் அவுட் சைட் traditional politics and won because of deep public connection. Arvind Kejriwal broke the two-party system in Delhi despite having no political legacy. ஸோ இதுக்கு முன்னாடி யாராச்சும் இப்படி வந்திருக்காங்களா அப்படின்னா, இந்த 3 பேரும் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது, வாய்ப்பு இருக்குது. சரி, ஏன் இருக்குது வாய்ப்பு அப்படின்னு கேட்டால், மேசிவ் ஃபேன் பேஸ் 1 crore members is a huge support system. அதாவது அவங்க கட்சியில் மெம்பர்ஸே 1 கோடி பேர் சேர்ந்துருக்காங்க. அதில் ஒரு 50% வந்து வாக்கா போட்டால் கூட அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஸ்மார்ட் ஃபோன் அண்ட் சோஷியல் மீடியா பவர். முந்தையெல்லாம் டிவி நியூஸ் பேப்பர் அப்படின்னு இருந்துச்சு. அது வந்து அதில் வந்து எதோ சொல்லிகிட்டு இருப்பாங்க, அதை மக்கள் கேட்டுட்டு இருப்பாங்க. இப்போ அப்படி இல்லை. என்னென்ன சின்ன சின்ன விஷயம் அப்படின்னா கூட ஸ்மார்ட் ஃபோனில் வந்துடுது. விஜய் வந்து ஒரு அறிக்கை விடுறாரு அப்படின்னா ஸ்மார்ட் ஃபோனில் வந்துடுது. தமிழ்நாட்டில் ஒவ்வொரு வீட்லேயும் யாரோ ஒரு விஜய் ஃபேன் இருப்பாங்க. இல்லாட்டி ஒரு தம்பி, ஒரு அக்கா, ஒரு அம்மா, பாட்டி, குழந்தை, ஒரு குட்டி குழந்தை, யாரோ ஒன்று இருக்கும். அது வந்து விஜய் இப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு வீட்டுக்கே சத்தம் போட்டு சொல்லிடும். அதை தடுக்க சங்கி கூட்டத்தினாலேயோ இல்லை மற்ற கூட்டத்தினாலேயோ முடியாது. அடுத்தது ஆன்டி இன்கம்பன்சி. மெனி பீப்புள் ஆர் disillusioned with both DMK and ADMK. A fresh face like Vijay could attract நியூட்ரல் அண்ட் ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஓட்டர்ஸ். ஆன்டி இன்கம்பன்சின்னா என்னென்னா, கடந்த 50 ஆண்டு காலமாக டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் என்ன செஞ்சாங்க, என்னத்தை பிடுங்கினாங்க, ஒன்றத்தையும் செய்யலை அப்படின்னு சொல்கிறது. அதை நான் முழுசாக ஏற்றுக்க மாட்டேன். ஓரளவுக்கு செஞ்சுருக்காங்கன்னு தான் சொல்லுவேன் கம்பேர்ட் டு நார்த் இந்தியா. ஆனால் ஓரளவுக்கு செஞ்சது போதுமா அப்படின்னு கேட்டால் போதாது. ஏன்னா இந்த 2 கட்சிகளுமே வந்து தமிழக மக்களுக்கு இன்னுமே கொஞ்சம் நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அடுத்தது தமிழ்நாடு's history ஆஃப் பொலிட்டிக்கல் சர்ப்ரைசஸ். இப்போ பார்த்திங்கன்னா எம்ஜிஆர், ஜெயலலிதா இவங்கெல்லாம். ஸோ இது வந்து ஒரு தமிழ்நாடு வந்து இதுக்கு முன்னாடி சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கு. இதுதான் முதல் வாட்டின்னு கிடையாது. ஸோ இதெல்லாம் தான் வந்து ChatGPT வந்து விஜய் ஜெயிக்கிறதுக்கு 2026 முதலமைச்சர் ஒரு வேளை ஆக முடியும் அப்படிங்கிறதுக்கு காரணம். ஃபைனல் டேக் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். TVK and Vijay have real shot in 2026, but they must work extremely hard to translate popularity into voters. If they campaign smartly, அவங்களால முடியும். ஸோ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணால் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க.